வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கூட பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. வெல்கம் டு ஷோ. தேங்க்யூ அவினாஷ். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து இனிஷியலி வாண்டட் டு பி அ கண்டென்ட் கிரியேட்டர். ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போதே அதான் உங்க யோசிச்சு பண்ணியிருந்தீங்க. நான் காலேஜ்ல இருக்கும்போது, நான் ஸ்கூல்ல இருக்கும்போது நான் சொல்றேன். அப்போலேருந்து யூ வாண்டட் டு பி சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பிச்சப்போ ஐ வாண்டட் டு பி சம்மன் லைக் ரவுஃபா. ஓகே. அங்கேருந்து நவ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்தாச்சு, ஹியூஜ் கரியர் சேஞ்ச் இருக்கு. இப்போ யூ திங்க் ஆஃப் இட். மேபி இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ யோசிச்சா பண்ணிடலான்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேபி இத்தனை வருஷம் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அதில். Do you still write? I do but I don't know if it's very professional. அந்த ப்ரோ லெவலில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ லைக் ரைட்டிங், அதனால் ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப். ஏன்னா அகைன் நீங்கள் ரைட்டிங் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜேர்னலிசமில் இருந்திருக்கீங்க, யூ பீன் இன் திஸ் சைட் ஆஃப் த இன்டர்வியூ, கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தென் யூ ரீடிங் பண்ணுறீங்க. இப்போ இன்டர்வியூஸ்லாம் படிக்கிறீங்க, யூ லுக் அட் ஹவு இன்டர்வியூஸ் ஆர் பீயிங் ஷேப்ட் அப். டு யூ திங்க் வேறு டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லைனா why are you still asking the similar questions? Sometimes of course. நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஐ வாஸ் டெல்லிங் தனுஷ் அதர் டே, நான் அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் இன் மை காலேஜ் செகண்ட் இயர். அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ. ஸோ ஒரு யங் ஆங்கர் எப்படி இருந்திருப்பாங்க, எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு ஆங்கரிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அவரும் செல்வராகவன் சாரும் அவங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க. ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம் அதர் டே. ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், நான் அன்றைக்கி நினச்சி பார்க்கல, இன்றைக்கி உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை உட்காந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லி அவர்கிட்ட இப்படி நடந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இது உங்ககிட்ட உட்காந்து நான் ஷேர் பண்ணுவேன் அன்றைக்கி நான் நினச்சது கிடையாது. யூ கைஸ் வேர் ஸோ ரூட் அப்படின்னு. யூ நோ ஹவு ப்ரமோஷன்ஸ் ஆர் அப்படின்னு உனக்கு இப்போ தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. யா, நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அன்றைக்கி எனக்கும் அது ஈஸியாக இல்லை. அந்த கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கும் அது ஈஸியாக இல்லை. அந்த கொஷின்ஸை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கும் அது ஈஸியாக இல்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி பொசிஷன் ஃபார் போத் த ஆங்கர் அண்ட் பர்சன் ஃபேஸிங் இட்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இட் இஸ் ஃபன் வென் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின் கம்ஸ் அப். ரொட்டீன் தாண்டி ஏன்னா ஒரே கொஷினை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆன்சர் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் ஐ நோ வாட்ஸ் கோன் கம் அவுட் ஆஃப் மை மைண்ட். அடுத்து நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது நானே ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸோ அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஃபேக் ஆக ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். அண்ட் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் வந்த ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரீசெண்ட்லி வெரி வெரி எஸ்டாப்ளிஷ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து they're approaching you for films. பொம்மையாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், இந்தியன் டூ ஆஃப்கோர்ஸ். ஸோ ஹவுஸ் தட் எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னோட விஷ் லிஸ்ட்டில் கூட சில பேர்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க பேர்லாம் வரும்போது ஸோ ஹவு டு யூ சி யோர் அந்த ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்குது பார்க்குறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயமாக இருக்குது, தெரியல. மேபி இந்த ஜேர்னலிசமோ இல்லைனா டெலிவிஷன் பேக்ரவுண்டோ இல்லாமல் வர்ற ஒருத்தவங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிற ஐடியா எனக்கு இல்லை. அது அவங்களுக்கு நடக்கும்போது மற்றவங்க அதை எப்படி பார்ப்பாங்கன்ட்டும் எனக்கு தெரியல. எனக்கு நடக்கும்போது there is a percentage of audience or people still think she doesn't deserve this. How come? It's a luck. எத்தனையோ பேர் இருக்கும்போது ஓகே பிரியா பல்லாவரம்ல உட்காந்துருக்கா, கூப்பிடு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு it was not offered to me on a plate. அதனால I take it like there is a percentage. There are people who still feel I don't deserve whatever I'm having now. ஸோ அதை என்னை எஃபெக்ட் பண்ணிக்க விடாமல் அதை நான் எதிர்பார்த்ததும் கிடையாது. அதாவது இப்போ எனக்கு சினிமா தான் வேணும் அப்படின்னா இட்ஸ் அ வெரி லாங் பாத் டு டேக். நான் அதை பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன். எனக்கு திங்ஸ் ஆர் கெட்டிங் பிகர் அப்படிங்கும்போது ஐ எம் வெரி எக்ஸைட்டட், ஐ எம் வெரி ஹாப்பி. அதை தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்குது. அண்ட் இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு படத்தில் 5 நிமிஷம் ஒரு ஹீரோயின் வந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா ஏன் ஒன்றுமே பண்ணல, உனக்கு நடிக்கவே தெரில அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறது கிடையாது. ஓகே, ஒரு பெரிய படத்தில் அவங்க இருக்காங்க, அடுத்த ஆஃபர், அவ்வளோதான் முடிஞ்சிடுது. பட் ஃபார் மீ வென் இட் கம்ஸ் லைக் உனக்கு வேலையே இல்லை அந்த படத்தில், நீ சும்மா டம்மியாக வந்துட்டு போனேன்னா அவ்வளோதான்டா அதில் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷனும் அதுக்கு இருக்குது. ஸோ எனக்கு இதையும் அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வென் யூ ஹாவ் டு டேக் பிகர் ஃபில்ம்ஸ். ஏன்னா தேர் ஆர் மூவிஸ் ஐ டர்ன் டவுன் பிகாஸ் இது எனக்கு வேலையே இல்லையே இந்த படத்தில் அப்படின்னு. இப்போ இருக்கும்போது யோசிச்சு பார்க்கும்போது ஐ ஷுட் ஹவ் டேக்கன் இட். ஏன்னா it gives a mileage. It is important. It is important to do a movie where you don't have any role to play at all, but still it's important அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியுது. So yes, I'm trying to balance இது ரெண்டுமே. It is pretty weird. And when big names comes in, especially Shankar sir, Hari sir, இவங்களுடைய படங்கள் இப்போது 10 தலை இதெல்லாம் பெரிய படம். ஆனால் ஐ ஸ்டில் ஹாவ் அ ரோல் டு பிளே இன் தட் மூவி. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் பிகாஸ் அவ்வளோ பெரிய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அப்படி ஒரு கேரக்டர் அங்கே எழுதுறது இஸ் டிஃப்ரெண்ட். என்ன ஹூ ஹேஸ் பீன் அ நோபடி
என்ன அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அதை எனக்கு ஆஃபர் பண்ணது. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் சச் ஆஃபர்ஸ். ஐ ஒன்லி விஷ் ஐ மேக் மை செல்ஃப் மோர் டிசர்விங் அண்ட் மோர் வர்தி ஆஃப் தோஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் சொல்கிறதுனால ஐ லைக் வாட் யூ டோல்ட் அபவுட் ஹவு சங்கர் வந்து உங்கள்கிட்ட வந்து கதை அந்த இந்தியன் டூ பற்றி பேசும்போது யூ ஆர் ஜஸ்ட் ஹாப்பி தட் யூ ஸ்பெண்ட் த 2 hours எனக்கு வந்து நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபுல் நரேஷன் சொன்னது அப்படின்றது விஷயம். ஸோ அஸ் சம்மன் ஹூ டசன்ட் ரியலி ஹேவ் தட் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, அந்த ஒரு சிஸ்டம் இன் சினிமான்றது இல்லாமல் நீங்கள் வெளியில் யூ ஆர் அன் அவுட் சைடர் அப்படின்றது. ஸோ ஹவு இஸ் இட் டு நேவிகேட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷரும் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். பிகாஸ் தே லுக் அட் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து லக்குன்னு சொல்கிற ஆளுங்க இருந்தாலும் லாட் ஆஃப் லுக் அப் டு யூ. இப்போ எப்படி நம்ம வந்து ஒருத்தர் ஒரு மேல் ஆக்டர் வந்து டிவிலேருந்து இங்கே ட்ரான்சிஷன் பண்ணி வரும்போது பெருசாக பேசுகிறோமோ, ஐ திங்க் தட் கான்வெர்சேஷன் ஹேப்பன் வித் யூ ஆல்சோ. இட் ஷுடன்ட் ஹவ் பீன் ஈஸி. அது ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஹவு இஸ் இட் டு பி ரிசீவிங் எண்ட் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி? I wouldn't say there's something. இப்போ see for a guy, I'm not saying it's easy, but நான் சொல்கிறது வந்து to be grounded and to connect to people. You can bond over a smoke. You can just go out for a coffee. தோல்ல கை போட்டு பேசலாம். It's not so for the girl. You cannot just go bond with somebody like that. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு we can get into that circle. இங்கே வந்து ஐ நீட் டு கீப் மை கார்ட்ஸ் அப். எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. வென் சம்திங் கோஸ் டவுன் எனக்கு யூ டேக் திஸ் ப்ராஜெக்ட், திஸ் வில் ஹெல்ப் யூ. நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய படத்தை டர்ன் டவுன் பண்ணாத, இட் வில் ஹெல்ப் யூன்னு எனக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஐ டூ அ மிஸ்டேக், ஐ லேர்ன் அவுட் ஆஃப் இட். அண்ட் தென் சம்டைம்ஸ் இட் இஸ் டூ லேட் டு கரெக்ட் தட் மிஸ்டேக். அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஓ மை காட், ஓகே நம்ம இந்த படம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ தப்பு பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் டு கிரியேட் அ ஹியூஜ் மார்க்கெட் லைக் இப்போ சிவகார்த்திகேயன் நம்ம நீங்கள் பை சேயிங் மேல் ஐ ஹோப் யூ மென்ஷன் ஹிம். இட்ஸ் நாட் அ ஜோக். தோ யூ பாண்ட், எல்லாருமே அப்படி பார்த்தா anybody can bond with anybody and create that, something else it is a factor, it is huge. அதனால அந்த விஷயத்தில் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு டூ தட். எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஹாவ் டு பிளேஸ் மை செல்ஃப் அஸ் அ குட் பர்ஃபார்மர் விச் இஸ் மை செல்லிங் ஃபேக்டர். என்னுடைய கீ ஃபேக்டராக அது மட்டும்தான். ஐ டோன்ட் ஹவ் ஐம் நாட் அ வெரி டிசைரபிள் ஃபிகர் ஆர் சோ கால்ட். under the parameters set by other people. அதனால கிளாமர், ஃபேமிலி பேக்ட்ராப், ஐ திங்க் இது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வாட் கேன் ஐ டூ? ஐ கேன் கிவ் மை 100% டு அ ப்ராஜெக்ட். வேர்ட் ஆஃப் மவுத், ஷீ இஸ் குட் டு ஒர்க் வித், ஷீ இஸ் ப்ரொஃபஷனல், ஷீ கம்ஸ் ஆன் டைம். ஒரு வார்த்தை ஷீ சக்ஸ் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஆமாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த பீப்புள் ஐ ஒர்க் வித், இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட் ஆஃப் மவுத். அதுதான் என்னுடைய இதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இஃப் யூ கேன் சி ஐ ஒர்க் வித் எஸ் ஜே சூர்யா சார், அண்ட் அவரோட ப்ரொடக்ஷன் அடுத்து வரும்போது ஹீ வுட் வாண்ட் டு ஹேவ் மீ ஆன் போர்ட். ஐ திங்க் சேம் வுட் ஹேப்பன் வித் ஹரி சார். நான் ஐ மேக் ஷுர் ஐ பி இன் தேர் குட் புக்ஸ். இட் மேக்ஸ் மீ வெரி கான்ஷியஸ் அண்ட் ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக நான் அதை ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். தட்ஸ் வாட் ஐ டூ ஹியர். அண்ட் இட் இஸ் பிட் ட்ரிக்கி. ஏன்னா கொஞ்சம் நம்மளோட கார்ட்ஸ் அப் பண்ணி இருக்கும்போது ஆட்டிடியூட் மாதிரி சம்டைம்ஸ் தெரியலாம், சம்டைம்ஸ் ஷீ இஸ் ஷோயிங் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். பட் பீப்புள் ஹூ நோஸ் அஸ், ஐ ரியலி ஹோப் இப்போ என் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசாமல் என் கூட ஒரு காஃபி குடிக்காமல் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு யூடியூப் இன்டர்வியூ பார்த்து பின்னாடி என்ன வேணாலும் பேசலாம், அவளுக்கு ஆட்டிடியூட் அதிகம், என்ன வேணாலும். வாட் ஐ கோ த்ரூ இஸ் சம்திங் ஐ கோ த்ரூ. அதனால் மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை பெருசாக எடுத்துக்காமல் நம்மளுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடலாம். வேலை என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை முடிஞ்ச வரைக்கும் 100% கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தான். The professionalism I had when I did Mayadaman is completely different from what I have now. ஒரு ப்ராஜெக்ட் நான் அப்ரோச் பண்ணுறதுக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பிஹேவ் பண்ணுறதுக்கும், இந்த ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே I've changed a lot as a person. அப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. I knew Mayadaman would do good. எனக்கு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் வருமா, அடுத்து நான் படம் பண்ணுவேனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இந்த படத்துலேருந்து என்னோட டேக் ஹோம் இது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேனரில் நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கணும், வி ஷுட் பி ப்ரொஃபஷனல்ங்கிறதுலாம் எனக்கு அப்போ கிடையாது. இப்போ வந்து பிகாஸ் ஐம் சீரியஸ் அபவுட் மை ஒர்க், ஐ திங்க் ஐம் மேக்கிங் மை செல்ஃப் மோர் டெடிக்கேட்டட் அண்ட் மோர் ப்ரொஃபஷனல் டு ஒர்க். ஸோ ஹவ் வாஸ் தட் சேஞ்ச்? மேயாதமான் வந்து நீங்கள் சொன்னீங்க யூ டிடன்ட் திங்க் ஆஃப் ஸோ மச் இன் டு த ஃபியூச்சர். அப்போ ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பீட் த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், பிகாஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் பிரியா பவானி சங்கர் படத்துக்கு நம்பி போகலான்ற ஒரு லேபிள் ஒன்று இருக்குது.
ஸ்கிரிப்ட் சாய்ஸ்லையாக இருக்கட்டும் ப்ளஸ் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்லையாக இருக்கட்டும். ஸோ ஹவ் இவால்வ் ஆன் தட் நோட் லைக் நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்க்குறதா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஹவு டு யூ சேஞ்ச்? ரெண்டு விஷயம் தான். நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். பணம் போடுறதுலேருந்து அவ்வளோ வேலை பார்க்குற சினிமாட்டோகிராஃபர்லேருந்து எவ்ரிபடி ஹேஸ் பாசிட்டிவ் ஹோப்ஸ் ஆன் வாட் எவர் மூவி ஆர் விச் எவர் மூவி இட் இஸ். நான் என்னோட சைட்லேருந்து என்னோட எண்ட்லேருந்து நான் பார்க்குறது இஃப் த மூவி இஸ் டூயிங் குட், இஃப் இட் கெயின்ஸ் அ பாசிட்டிவ் ரிவ்யூ ஆர் சம்திங், ஏதாச்சும் ஒன்று கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்கணும், இல்லைனா பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதேனும் ஒன்றாச்சும் அந்த படத்தில் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அந்த ப்ராஜெக்ட் ஹேப்பன் டு மீ ஒரு ரைட் டைமில் ரைட் ப்ராஜெக்ட் ஹேப்பன் டு மீ. த டைரக்டர் என்ன அந்த கேரக்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு I'm so lucky to have that team. If it doesn't go well, maybe judgmental errors. I would have thought, okay, in the script நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நான் நினச்சி அது ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கோப் கிடையாது. ஓவர். அண்ட் இன்னொன்று ப்ரமோஷன்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியாது, அதுதான் எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணாமல் போகும்போது அந்த படம் என்ன ஆகுது அப்படிங்கிறது அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. இது இன்னும் ப்ரமோட் பண்ணியிருந்துருக்கலாமே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பட் எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் நல்ல ப்ரொடியூசர் கிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படிங்கிறது என்னுடைய ஃபார்முலா. அப்போது அது மட்டும் நான் இன்னும் மாற்றிக்கல. இப்போது அதை சுற்றி மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வெறும் படம் பண்ணுறது மட்டும் ப்ரொடக்ஷன் கிடையாது, படத்தை கொண்டு போய் சேர்க்கறது கரெக்டான இடத்துல டைமில் எல்லாமே இல்லையா. ஒரு சில படம் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணியிருப்போம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோமே, நம்ம இன்னும் கொஞ்சம் போய் ரீச் பண்ணியிருந்துருக்கலாமே, அது ப்ரமோஷனில் தான் அங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ப்ரமோஷனுக்கு இதெல்லாம் முன்னாடியே அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த லெசன்ஸ், இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போது டாக்கிங் அபவுட் அந்த ஹேவிங் த கனெக்ட், இப்போ படத்தில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் பார்க்கணும், அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்ற அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். பட் வென் ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, டைம் டிலே ஆகிட்டே இருக்குது, ஆஸ் சம்மன் ஹூ நோஸ் தட் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த அப்ரிசியேஷனும் அந்த வேலிடேஷன் டிலே வந்து ஹவு டு யூ டீல் வித் an actor? It is annoying, it is stressful actually. Especially இது வந்து இட்ஸ் a very competitive place. Every Friday. ஆமாம். ஓவர் நைட்டில் திங்ஸ் சேஞ்ச், ஓவர் நைட்டில் நியூ பீப்புள் கம் இன். ஒரு சாங் would take somebody to the next level. அப்படி இருக்கும்போது when someone like me who is only reliant on performance, அது மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத படத்தில் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு என்ன அந்த படத்தில் ஸ்பேஸ் இருக்கோ அதுதான் என்னால் பண்ண முடியும். சில படத்தில் எனக்கு ஸ்பேஸ் இருக்கும், அந்த படத்தை வந்து நான் மானிட்டரி ஃபேக்டர்ஸில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ சம்பளம் வேணாம் நான் குறைச்சிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி என்னுடைய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறது வெளியே வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்பெஷலி இந்த 2 years லாக்டவுனில் வெறும் பெரிய படங்கள் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டயர் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகாமலே நிற்கிது. அதனால் அந்த வெயிட் வந்து கொஞ்சம் இதுதான். நிறைய இன்டர்வியூஸ் ரீசெண்டாக உங்களுக்கு கேட்குற கேள்வி வந்து இந்த சோஷியல் மீடியா பேக்லாஷ், வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ வர இன்டர்வியூஸ் சேயிங் தட் ஐ ரிக்ரெட் வாட் I do. The moment I post, I regret. But what is it regret about? அது வந்து சொன்னோம்ன்றதா இல்ல? No. எதுக்கு இப்போ இது அப்படின்ட்டு அது வேலிடேட் பண்ணுறதே எதுக்குன்னு கேட்குற மாதிரியா? ஏன்னா சும்மா யாரோ ஒரு புள்ளி எங்கேயோ ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணதை வந்து அப்படியே விட்டால் அவனுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு பஞ்சாயத்தாக்கி அதை உட்காந்து பேசி அது தேவையா அப்படிங்கிறது the moment I post, I regret. ஆனால் என்னால் And being someone who knows this field, like journalism நான் சொல்கிறேன், ஜேர்னலிசம் இருக்கட்டும், அதில் இருக்கிற, ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ ஆங்கர், பட் நீங்கள் யூ வாண்டட் சம்திங் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சென்னை கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்கீங்க, யூ டிட் லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஒர்க், இந்த ரிப்போர்ட்டிங் நீங்கள் டைப் அடிப்பீங்க, நான் சொல்லி நிறைய நியூஸ் எழுதிங்க அப்படின்னு. ஸோ வென் தட் மீன்ஸ் நீங்கள் யூ வெல் இன்ஃபார்ம்டு, யூ ஆர் வெல் இன்ஃபார்ம். நீங்கள் சொன்னீங்க யூ வாண்ட் டு கீப் யுவர் செல்ஃப் இன் அப்ரெஸ்ட் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங், அது நீங்கள் தெளிவாக இருந்தீங்க இல்லையா. அண்ட் அந்த மாதிரி ஒரு டேக் ஒருத்தங்களுக்கு திங்கர் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுருவாங்க. they won't consider you as the regular heroine எனிவே அது பேசிடுவாங்க. ஸோ அதர் மூமெண்ட்ஸ் where you thought நம்ம இவ்வளோ பேசக்கூடாதோ அப்படின்னு? கரெக்ட், யோசிச்சிருக்கேன். ஆமாம், இவ்வளோ பேசக்கூடாதோ அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். அது ஃபிலிம் சாய்ஸ் உங்களுக்கு வரதில் கூட அப்படி இது இருக்குமா? இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சாதாரணமாகவே பொண்ணு வந்து அழகாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், குட்டாக இருக்கணும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குமே தவிர
வெல் ரெட்டாக இருக்கணும். I don't say I was இன்னைக்கு வந்து 3 words you would describe yourself அப்படின்னா எனக்கு the moment it came to me intelligent and then I said no I'm not intelligent, I'm not, I make stupid mistakes, I regret. என்னுடைய கரியர் சாய்ஸ்லேயே நான் சில படங்கள் எடுத்துட்டு 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது ஓ மை காட் இட்ஸ் அ பிளண்டர், அதனால் ஐம் நாட் இன்டெலிஜென்ட், ஐ டேக் இட் பேக். ஆனால் டு ஹாவ் அன் ஒப்பீனியன் இட் செல்ஃப் சம்திங் லைக் நீ நடிக்கிறவ தானே உனக்கு என்ன ஒப்பீனியன், தட் இஸ் வெரி ஒஃபென்சிவ். எனக்கு புரியலையே. அ டீச்சர் கேன் ஹாவ் அன் ஒப்பீனியன், ஒன்றுமே கிடையாது. Anybody can have an opinion. You're a banker, you can have an opinion. You're an actor, why do you have an opinion? நீ காசு மட்டும் வாங்கிட்டு. பட் அதில் கவுண்டர் சைடு நம்ம யோசிச்சு பார்த்தா பாக்கி எந்த வேலைக்குமே கிடைக்காத அளவுக்கு லவ் அண்ட் அப்ரிஷியேஷன் அண்ட் மணி நம்மளுக்கு இங்கே கிடைக்குது அப்படிங்கும்போது they look at you as a certain person. ஆனால் டு எக்ஸ்பெக்ட் யூ டு ஃபிட் இன் டு இட், அதில் மட்டும் நீ இருந்துக்கோ, அதை தாண்டி நீ பேசாத ஃபன். எனக்கு இன்னொன்று, ஐ டோன்ட் வாண்ட் ஹாவ் லவுட் ஒப்பீனியன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா. பட் சிலதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஆஸ் எ டேக்ஸ் பேயர் எனக்கு வந்து ஐ ஹாவ் ஒப்பீனியன்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன், இட்ஸ் அபவுட் யுவர் டெய்லி லைஃப். எஸ், இட்ஸ் நாட் அபவுட் அ பர்டிகுலர் பார்ட்டி. நான் நியூஸ் சேனலில் இருந்த வரைக்கும் ஐ வுட் ஹவ் ரிட்டன் ஆர்டிகல்ஸ் அபவுட் போத் த பார்ட்டிஸ், ஆல் த பார்ட்டிஸ். இப்போ வென் வி சே ஈவன் அ சில்லியஸ்ட் ஆஃப் சில்லி திங், ஆமாம் நீ அவ்வளோதானே நீனு, அப்போது அந்த சைடு அதர் டே தே ஆக்சுவலி லுக் அட் மீ அஸ் அ ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக தே திங்க், விச் ஐ எம் நாட். அந்த பக்கம் இருக்கிற 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, அதே பார்ட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், ஐ டெல் தெம் ஆன் ஃபேஸ், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு இது இப்படி தான் இருக்குது, நடிக்காதீங்க, இதெல்லாம் சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்காக மாற்றது தானே இதெல்லாங்கிற அளவுக்கு ஐ கேன் டெல் தெம். தே டோன்ட் டேக் இட் ஆஃபென்சிவ். பட் டு see people பிராண்டிங் மீட்ஸ் ஃபன்னி. ஆக்சுவலாக எனக்கு சிரிப்பு தான் ஒரு இது ஒரு போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போய் நீ வந்து அந்த பார்ட்டியோட சொம்பு தானே அது இதுங்கும் போது அவங்கக்கிட்ட நான் என்ன பேசுகிறேன், அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். ஸோ யா, திரும்பி பார்த்தா 2 பக்கமுமே இருக்கும். when I came out of நியூஸ் சேனல், நான் வந்து ஒரு பர்டிகுலர் த அதர் பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி தான் என்னை ஃபயர் பண்ணிட்டாங்க சேனல்ல இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால இட்ஸ் நாட் தட் ஐம் டேக்கிங் சைட். எல்லா சிட்டிசன் மாதிரியே இவங்க ஒன்று பண்ணால் அது என்னை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஐ ஹாவ் அன் ஒப்பீனியன். ஐ 95% ஐ டோன்ட் மேக் இட் லவுட். ஆமாம். பட் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் நம்மளை எஃபெக்ட் பண்ணுது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை பர்சனலாக எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது when we write something, it's not about taking side, it's just being neutral. அந்த மொமெண்ட்ல எனக்கு இது தோணுது, it's not a political inclination, it's just what I feel towards the emotion before after அந்த மொமெண்ட்ல சொல்ற விஷயம். இப்போ இந்த லாக்டவுன் இப்படி நடக்குது அப்படின்னா it's not against a particular party. அந்த லாக்டவுன்ல இப்படி நடக்குது, ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிறது நம்மள அந்த it's just an emotion, it's not a decision towards the party. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அப்படியே பரபரன்னு இருக்கும். 1 for 280 characters தான் இருக்கு. ஐ நோ. அதுல எவ்வளவு தான் சொல்ல முடியும். டைப் பண்ணிட்டு இவ்வளோ இல்ல, சரி ட்விட்டரே நம்மள ஏத்துக்க மாட்டேங்குது, விட்டுருவோம் அப்படின்னு டெலீட் பண்ணிடுவேன் நான். ஸோ ஃபைனலி டெரிஃபிக் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் அங்கேயும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, பண்ணிட்டும் இருக்கீங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக பொம்மையோட டீசர்லேருந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ ஹவு டு யூ டேக் இன் யூனோ that people telling you that உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு you will getting இல்லையா? So how do you deal with that kind of fame also? I am so happy to hear that. ஏன்னா அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம். அதை வச்சு தான் நான் வந்து மேயாதமானுக்கு அப்புறம் I'm doing couple of movies, I'm doing these many movies அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் திங். எனக்கு இங்கே இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது மட்டும்தான், அது நான் தான் என் இன்வெஸ்ட்மெண்ட். On that note, all the very best for films. Thank you so much. Do watch the movie and let me know. Definitely. 17. ஏன்னா நான் இங்கே உட்காந்து படத்தை பற்றி பேசலன்னு ப்ரொடியூசர் எதிராக வச்சுக்க போகிறாரு. So just say, just watch. Next Friday, June 17th. படம் வருது. இல்லை நான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல, சாதாரணமாக சொல்கிறேன். நான் கேமரா பார்த்து நான் டைலாக் பேசிட்டு இருக்கேன் இப்போ. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். Thank you so much. Thank you guys.